வணக்கம். மரணம் பத்தி நினைக்காதவங்க யாருமே இருக்க முடியாது இல்லையா? இருந்த பிறகு என்ன ஆகும்? இந்த கேள்வி நம்ம எல்லாருக்குள்ளயும் எப்பவாவது ஓடிருக்கும். சில சமயம் ஒரு குழப்பம், சில சமயம் ஒரு பயம் கூட வரலாம். ஆமா ஆமா. இது ரொம்ப காலமா மனுஷங்களை யோசிக்க வைக்கிற ஒரு பெரிய கேள்வி. பல பதில்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு நாம ஒரு குறிப்பிட்ட ஆன்மீக பார்வைய கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம்னு இருக்கோம். சரி, இன்னைக்கு நாம தாதா பகவான் அவரோட போதனைகள்ல மரணம் நடந்த உடனே அந்த மறுகணமே ஆன்மாவோட நிலை என்ன ஆகுது அப்படிங்கறத பத்தி தான் பேச போறோம். இதுக்காக தாதா பகவானோட மரணம் முன்னும் பின்னும் நடுவிலும் புத்தகத்திலிருந்து சில முக்கியமான பகுதிகளை எடுத்திருக்கோம். ம். குறிப்பா சொல்லணும்னா, மரணம் வர்றதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கணக்குத்தாள் மாதிரி ஒண்ணு வரும்னு சொல்றாங்க. பேலன்ஸ் ஷீட்னு சொல்றாங்களே அது. ஆமா, அந்த பேலன்ஸ் ஷீட் அது எப்படி அடுத்த பிறவிய தீர்மானிக்குதுங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். இது கேட்கவே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. ஆமா. அப்புறம் அருண்ட கணக்கடிப்படையில ஆன்மாவுக்கு 4 விதமான நிலைகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு. தேவலோகம், அதாவது தேவகதி. தேவகதியா? ஓகே. அப்புறம் மனுஷ பிறவி, அதாவது மனுஷகதி. 3ஆவதா விலங்கு உலகம், திரியஞ்ச் கதின்னு சொல்றது. 4ஆவதா நரககதி. 4 நிலைகள். சரி, இதுல எந்த மாதிரி கர்மாவெல்லாம் புண்ணியம், பாவம் இல்ல வஞ்சக புத்தியால செஞ்சது, இதெல்லாம் எந்த நிலைக்கு கொண்டு போகணும் கொஞ்சம் விரிவா பேசுவோம் இல்லையா? நிச்சயமா. அதையும் விளக்கமா பார்க்கலாம். நம்ம நோக்கம் என்னன்னா, மரணத்தை பத்தின ஒரு ஆன்மீக பார்வைய கொடுத்து உங்களுக்கு ஒரு தெளிவு கொடுக்கறது தான். ஒருவேளை பயம் இருந்தா இந்த புரிதல் கொஞ்சம் உதவலாம். சரி, அப்போ முதல்ல இந்த கணக்குத்தாள் விஷயத்துக்கே வருவோம். மரணத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடி இது தோன்றும் தாதா பகவான் சொல்றது அது எப்படி? அது என்ன மாதிரியான கணக்கு? சும்மா நாம செஞ்ச செயல்களோட லிஸ்டா? இல்ல, வெறும் லிஸ்ட் இல்ல. அது அதைவிட ஆழமான ஒரு விஷயம். அது அந்த நபர் வாழ்நாள் முழுக்க செஞ்ச செயல்கள். அதைவிட முக்கியமா அந்த செயல்களுக்கு பின்னால இருந்த எண்ணம், உள்நோக்கம் இருக்குல்ல. நோக்கம். ஆமா, அந்த பாவம்னு சொல்றாங்க. அதாவது இன்டென்ஷன். அதோட ஒட்டுமொத்த சுருக்கம் தான் அந்த கணக்குத்தாள். நம்ம லைஃபோட வரவு செலவு கணக்கு மாறி. ஆனா இது பணக்கணக்கு இல்ல, எண்ணங்களோட கணக்கு. ஓ, அப்ப என்ன செஞ்சோங்கிறத விட எந்த மனநிலையில எந்த நோக்கத்தோட செஞ்சோங்கிறதுக்கு தான் அதிக முக்கியத்துவம் சொல்றீங்க. இது கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கே. கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. அந்த உள்நோக்கங்களோட அடிப்படையில தான் அடுத்த பிறவிக்கான அந்த உடனடி திசை தீர்மானமாகுது. அந்த கடைசி 1 மணி நேரத்துல வாழ்க்கை முழுசும் இருந்த எண்ணங்களோட நோக்கங்களோட மொத்த சாராம்சம் ஒரு படம் மாதிரி மனசுல ஓடி ஒரு இறுதி கணக்குக்கு வருது. புரியுது புரியுது. இது வெறும் ஞாபகம் இல்ல, இது ஒரு கர்ம கணக்கோட ஃபைனல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. ஆமா, அப்படிதான். சரி, இந்த இறுதி கணக்குத்தாள் தான் அடுத்த பிறவிய முடிவு பண்ணுதுன்னா, அப்போ அந்த 4 நிலைகள் என்னென்ன? அந்த 4 கதி நிலைகளை பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன். கண்டிப்பா 4 விதமான கதிநிலைகள் இருக்குன்னு தாதா பகவான் சொல்றாங்க. கதிங்கிறது ஒரு நிலை அல்லது ஒரு வாழ்விடம்னு வச்சுக்கலாம். முதல்ல தேவகதி, அதாவது ஸ்வர்க்கம்னு சொல்லலாம். தேவகதி யாரு போவாங்க அங்க? ரொம்ப உயர்ந்த மனித பண்புகள் உள்ளவங்க. மத்தவங்க தங்களுக்கு கெடுதல் செஞ்சா கூட பதிலுக்கு கெடுதல் நினைக்காம ரொம்ப பெருந்தன்மையா சுயநலம் இல்லாம மத்தவங்களுக்காக வாழ்ந்தவங்க. இது ரொம்ப அதிகமான புண்ணியத்தோட அந்த உயர்ந்த நோக்கத்தோட விளைவு. அப்போ சாதாரணமா நல்லது செய்யறத தாண்டி ஒரு எக்ஸ்ட்ராடினரி கருணை, தியாகம் இதெல்லாம் தேவைப்படுது போல. ஆமா, ஒரு தெய்வீக குணம் காட்டுறவங்கன்னு சொல்லலாம். அடுத்தது மனுஷ்ய கதி, அதாவது மனுஷ பிறவி. ஓகே, இது நம்மள மாதிரி. ஆமா, நேர்மையா பொதுவான மனுஷத்தன்மையோட மத்தவங்கள பெருசா ஏமாத்தாம தன் கடமைகளை ஓரளவுக்கு சரியா செஞ்சு வாழ்ந்தவங்க மறுபடியும் மனுஷங்களா பிறப்பாங்க. இது ஒரு பேலன்ஸ்டான நிலைன்னு வச்சுக்கலாம். ம் நம்மில் பலருக்கு இது பொருந்தலாம். ஆனா இங்கேயும் நேர்மை, மனுஷத்தன்மை இதெல்லாம் முக்கியம்னு சொல்றீங்க. உண்மைதான். 3ஆவது திரியஞ்ச கதி, விலங்கு உலகம். இங்க கொஞ்சம் கவனிக்கணும். விலங்கு உலகமா? சரி, யார் அங்க போவாங்க? தனக்கு உரிமை இல்லாத பணத்தையோ அடுத்தவங்க மனைவியையோ தப்பா நினைக்கிறது இல்ல அபகரிக்கிறது, அப்புறம் வஞ்சக புத்தியோட, அதாவது சூழ்ச்சியா மத்தவங்களை ஏமாத்துறது. வஞ்சக புத்தினா? டீவியஸ் இன்டெலெக்ட். உதாரணத்துக்கு வியாபாரத்துல கலப்படம் பண்றது, தனக்கு சொந்தம் இல்லாததை அனுபவிக்கிறது, இந்த மாதிரி நேர்மை இல்லாத ஏமாற்ற வேலை செய்யறவங்க. இந்த வஞ்சக புத்தி ரொம்ப முக்கியமா குறிப்பிடப்படுது. ஓ, அப்போ வெளிப்படையா தப்பு செய்யலனாலும் மறைமுகமா தந்திரமா ஏமாத்துறது கூட கணக்குல வருது. ஆமா, அது மட்டும் அல்ல, சாகர நேரத்துல குடும்பத்து மேல ரொம்ப அதிகமான பற்றுதல், கவலை,
உதாரணத்துக்கு, ஐயோ என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலையே, அவ நிலைமை என்ன ஆகுமோ, இந்த மாதிரி ரொம்ப தீவிரமான உலக கவலைகள் மனசை ஆக்கிரமிச்சு இருந்தா கூட அதுவும் இந்த திரியஞ்ச கதிக்கு ஒரு காரணமா அமையலான்னு சொல்றாங்க. அப்படியா? பற்றுதல் கூடவா? ஆமா, அதீத பற்றுதல். ஆனா இங்க ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விலங்கு நிலை நிரந்தரம் கிடையாது. தாதா பகவான் போதனைப்படி இது ஒரு தற்காலிக நிலைதான். சில பிறவிகள் இல்ல சில 100 வருஷங்களுக்கு அப்புறம் அந்த ஜீவன் மறுபடியும் மனுஷ பிறவி எடுக்க வாய்ப்பு இருக்கு. ஓ அப்படியா? இது ஒரு வகையில பரவாயில்லையே. ஒரு கரெக்ஷன் வாய்ப்பு இருக்கு. சரி, 4வது நிலை. 4வது நரக கதி, நரகம். இங்க யாரு போவாங்கன்னா, தன்னோட சுய லாபத்துக்காக மத்தவங்களோட வாழ்க்கையே இல்ல அவங்க வாழ்வாதாரத்தையே மொத்தமா அழிச்சவங்க. ஐயோ! இது மத்த நிலைகளை விட ரொம்ப துன்பமான நிலை. ஆக மொத்தத்துல செயல்களை விட அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கம், அது உயர்வானதா, நேர்மையானதா, வஞ்சகமானதா இல்ல கொடூரமானதாங்கிறத பொறுத்து தான் இந்த 4 நிலைகளும் அமையுது. இது தெளிவா புரியுது. சரி, இப்போ அடுத்த கேள்வி. உடம்பு போல பிறகு ஆன்மா இந்த அடுத்த நிலைக்கு போக எவ்வளவு நேரம் ஆகும்? சில பேர் 13 நாள் இங்கே சுத்திட்டு இருக்கும்லாம் சொல்றாங்களே. ஆமா, இது நிறைய பேர் கேக்குற கேள்வி. தாதா பகவான் போதனைப்படி இதுக்கு நேரமே எடுக்காது, ஒரு செகண்ட் கூட இல்ல. உடனடியாவா? உடனடியா ஆன்மா இந்த ஸ்தூல உடம்ப விட்டு பிரியற அதே கணம் அடுத்த கரு எங்க உருவாகிருக்கோ அந்த இடத்துக்குள்ள, அது தேவலோகமா இருக்கலாம், மனுஷ கரப்பியா இருக்கலாம், விலங்கு இல்ல நரகமா இருக்கலாம், அங்க நுழைஞ்சிடுது. நடுவுல வெயிட்டிங் பீரியட், டிராவல் டைம் இதெல்லாம் கிடையாது. அந்த கடைசி நேர கணக்குத்தாள் எந்த திசையை காட்டுதோ அந்த திசையில உடனே போயிடுது. இது நம்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கே. பயணம்னு ஒண்ணு இல்லையா? அப்போ ஆன்மா மட்டும் தனியாவா போகுதா? இல்ல, ஆன்மா கூட இன்னும் 2 சூக்ஷ்ம உடம்புகளும் போகுது. ஒன்னு காரண சரீரம், அதாவது காசல் பாடி. இதுதான் நம்ம கோபம், கர்வம், பற்று, பேராசைன்னு எல்லா கர்ம பதிவுகளையும், குறிப்பா அந்த பாவங்கள்னு சொன்னோமே அந்த உள்முகங்களோட விதைகளையும் சுமந்துட்டு போற சூக்ஷ்ம உடல். இதுதான் அடுத்த பிறவிக்கு மூலம். ஓகே, காரண சரீரம். இன்னொன்னு தைஜச சரீரம், எலக்ட்ரிக்கல் பாடி. இது உடம்பு இயங்க தேவையான ஒரு விதமான சூக்ஷ்ம எனர்ஜியை கொடுக்கிற பாடி. இந்த 3 தான் ஆன்மா, காரண சரீரம், தைஜச சரீரம். இது 3 சேர்ந்து தான் அடுத்த பிறவிக்குள்ள நுழையுது. ஆன்மா, காரண சரீரம், தைஜச சரீரம். ஆனா இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும். ஆன்மா, அதாவது ஆத்மா இருக்கே, அது எப்பவுமே தூய்மையானது. அதுக்கு பிறப்பும் இல்ல, இறப்பும் இல்ல. இந்த பிறப்பு, இறப்பு, கர்மா, பயணம் இதெல்லாமே கர்மா வினைகளோட சம்பந்தப்பட்ட அகங்காரத்துக்கு தான், ஈகோக்கு தான். அகங்காரத்துக்கா? ஆமா, நான் இந்த உடம்பு, நான் இந்த பேரு வச்சவன். உதாரணத்துக்கு புக்ல நான் சந்துலால்னு ஒருத்தர் தன்னை நினைக்கிற மாதிரி, அப்படி நாம நம்மள தப்பா அடையாளம் கண்டுக்கிறோம்ல, அதுதான் அகங்காரம். இந்த அகங்காரம் தான் கர்மாவை சேர்க்குது, அதோட பலனை அனுபவிக்க பிறவி எடுக்குது. ஆன்மா இதையெல்லாம் பார்க்கிற சாட்சியா மட்டும்தான் இருக்கு. இது ரொம்ப ஆழமான கருத்து. அப்போ ஐயோ நான் செத்துடுவேனேன்னு பயப்படுறது கூட ஆன்மா இல்ல, இந்த அகங்காரம் தான் பயப்படுது. அந்த பயம், கவலை எல்லாம் நான் இந்த உடம்புங்கிற தப்பான புரிதல்னால வர்றது. சரிதானே? மிகச் சரியா சொன்னீங்க. அந்த தெளிவு வந்துட்டா மரண பயம்னு ஒண்ணுக்கு இடமே இல்ல. சரி, இந்த விளக்கத்தோட அடிப்படையில இன்னொரு நடைமுறை கேள்வி. நிறைய பேர் சேர்த பாக்குறோம். சாகுற நிலைமையில இருக்கிறவங்க காதுல மந்திரம் சொல்றது, கீதை படிக்கிறது, இந்த மாதிரி சடங்குகள்லாம் பண்றாங்களே, இதனால பிரயோஜனம் இருக்கா? தாதா பகவான் என்ன சொல்றார்னா, அந்த சடங்குகள், மந்திரங்கள் மட்டுமே ஒருத்தரை நல்ல நிலைக்கு கொண்டு போகாது. அதுக்கு அவங்க வாழ்க்கை முழுக்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்க கணக்குத்தாள் எப்படி இருக்கு, அதாவது அவங்க உள்நோக்கங்கள், செயல்கள் எப்படி இருந்துச்சுங்கிறது முக்கியம். அதோட இது ஒத்து போகணும். ஓ, வாழ்க்கை முழுக்க நேர்மை இல்லாம இருந்துட்டு கடைசி நேரத்துல கேக்குற மந்திரம் மட்டும் எப்படி மாத்தும்? அது கஷ்டம். அப்போ கடைசி நேரத்துல எது முக்கியம்? அந்த நேரத்துல சாகிறவரோட மனசுல என்ன எண்ணம் ஓங்கி நிக்குதுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பெரும்பாலும் வாழ்க்கை முழுக்க இருந்த ஆழமான பற்றுதலோ கவலையோ தான் அப்பவும் இருக்கும். குடும்பத்தை பத்திய கவலை, சொத்து மேல பற்று, நிறைவேறாத ஆசைங்க இதெல்லாம் மனசை ஆக்கிரமிச்சா அது கீழ்நிலை பிறவிகளுக்கு கூட காரணமாயிடலாம். விலங்கு கதிக்கு கூடவா? ஆமா, அதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதுவே ஒருத்தருக்கு ஆத்ம ஞானம் கிடைச்சு
நான் இந்த உடம்பு இல்ல, நான் தூய ஆத்மாங்கிற விழிப்புணர்வு அந்த நேரத்துல ஓங்கி இருந்தா அது அவரை உயர்ந்த நிலைக்கு, ஏன் பிறப்பு இறப்பு சுழல்ல இருந்தே விடுதலைக்கு கூட வழிவகுக்கும். ஆக கடைசி நேர சடங்க விட அப்போ இருக்கிற மனநிலையும் வாழ்க்கை முழுக்க இருந்த உள்நோக்கமும் தான் முடிவு பண்ணுது. இது ரொம்ப யதார்த்தமா இருக்கு. வாழ்க்கையோட ஒவ்வொரு நிமிஷமும் முக்கியம்னு இது காட்டுது. சரி, அப்போ இந்த மரண பயம் அது தவிர்க்கவே முடியாததா, இல்ல அது எதிர்கொள்ள வழி இருக்கா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான், மரண பயம்ங்கிறது ஆன்மாவுக்கு கிடையவே கிடையாது. ஆன்மா நிரந்தரமானது, அழியாதது. பயம் யாருக்குன்னா, நான் இந்த உடம்பு, நான் சந்துலால்னு நாம நம்மள தப்பா அடையாளம் கண்டுக்கிறோமே, அந்த அகங்காரத்துக்கு தான். அந்த ஈகோவுக்கு. ஆமா, அந்த உடம்பு அழியும் போது நான் அழியிறேன்னு அகங்காரம் பயப்படுது. அப்ப அந்த தப்பான அடையாளத்திலிருந்து வெளிய வர்றதுதான் வழியா? அதுதான் அடிப்படை வழி. ஆத்ம ஞானம் அடையறது, செல்ஃப் ரியலைசேஷன். நான் யாருங்கிற உண்மையை தெரிஞ்சுக்கிறது. நான் உடம்பில்ல, மனசில்ல, புத்தி இல்ல, அகங்காரம் இல்ல, நான் தூய ஆத்மாங்கிற உண்மைய அனுபவமா உணரும்போது அந்த அகங்காரம் கரைஞ்சிடும். அதோட சேர்ந்து மரண பயமும் போயிடும். இதுதான் பிறப்பு இறப்பு வட்டத்தை நிறுத்துறதுக்கான உறுதியான வழின்னு தாதா பகவான் சொல்றாங்க. ஆத்ம ஞானம். அதுக்கு முன்னாடி நாம செஞ்ச தப்புகளோட கர்ம வினையோட தாக்கத்தை குறைக்க ஒரு வழி சொல்றாங்க. அதுதான் பிரதிகிரமன். பிரதிகிரமன் அப்படின்னா? நம்மால மத்தவங்களுக்கு ஏதாவது கஷ்டம் ஏற்பட்டிருந்தா அத உணர்ந்து அதுக்காக மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்கறது, இனிமே அப்படி செய்ய மாட்டேன்னு உறுதி ஏத்துக்கிறது. இது புதுசா கர்ம பதிவு வராம தடுக்கும், பழைய கர்மாவோட பாரத்தையும் குறைக்கும். நாம இருந்தவங்களுக்காக கூட பிரதிக்கிரமன் செய்யலாம். அது அவங்களுக்கும் நமக்கும் நடுல இருக்கிற கர்ம கணக்க சரி செய்ய உதவுன்னு வழிகாட்டியிருக்காங்க. ஓ, பிரதிகிரமன் கர்மாவோட பாதிப்பு குறைக்கிற ஒரு வழி. ஆக தாதா பகவானோட போதனைப்படி பார்த்தா மரணம் ஒரு முடிவில்ல, அது ஒரு டிரான்சிஷன், ஒரு நிலை மாற்றம். அந்த மாற்றம் எப்படி நடக்குது, குறிப்பா மரணத்துக்கு பிறகு ஆன்மாவோட உடனடி பயணம் எப்படி இருக்குங்கிறது, வாழ்க்கை முழுக்க நாம வச்சிருந்த உள்நோக்கங்களை, அந்த பாவங்களை வச்சு மரணத்துக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி வர்ற அந்த கணக்கு தாள பொறுத்திருக்குன்னு இன்னைக்கு விரிவா பார்த்தோம். ஆமா, அதோட விளைவா தேவகதி, மனுஷ்யகதி, திரியஞ்சகதி இல்ல நரககதிங்கிற 4 நிலைகள்ல ஒன்னு ஆன்மாவுக்கு உடனடியா ஒரு கண நேரத்துக்குள்ள கிடைக்குது. இந்த பயணம் அகங்காரம், காரண சரீரம், தைஜச சரீரத்தோட நடக்குது. ஆனா ஆன்மா எப்பவும் தூய்மையா தான் இருக்கு. இதுல இருந்து நாம எடுத்துட்டு போக வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம செயல்களை விட அதுக்கு பின்னால இருக்கிற நம்மளோட நோக்கம், அந்த இன்டென்ஷன் தான் நம்மளோட அடுத்த பிறவியோட உடனடி கதியை தீர்மானிக்கிறதுல பெரிய பங்கு வகிக்குது. அதுலயும் குறிப்பா வாழ்க்கையோட கடைசி பகுதியில நம்ம மனநிலை, எண்ணங்கள் அந்த கணக்குத்தால் உருவாகிறதுல ஒரு முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம். நிச்சயமா, இது நம்ம ஒவ்வொரு எண்ணத்தை, ஒவ்வொரு செயலையும், அதுக்கு பின்னால இருக்கிற நோக்கத்தையும் கவனிக்க வேண்டிய அவசியத்தை காட்டுது. சும்மா வெளித்தோற்றத்துக்கு செய்யறத விட மனசுக்குள்ள என்ன இருக்கிறது தான் முக்கியம். சரிதான். இப்போ உங்க எல்லாருக்குமான ஒரு சின்ன சிந்தனை. இந்த கணக்குத்தாளுங்கிறது வெறும் சாகர நேரத்துல வர்றது இல்ல. நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கணமும் நாம தான் அதை எழுதிட்டு இருக்கோம்னு இந்த போதனை சொல்லுது. நம்ம ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு நோக்கமும், ஒவ்வொரு செயலும் அந்த கடைசி பேலன்ஸ் ஷீட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுதுன்னு நாம உணர்ந்தா, இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்க உள்நோக்கத்திலேயோ இல்ல உங்க செயல்லையோ நீங்க செய்ய விரும்புற ஒரு சின்ன ஆனா ஒரு நல்ல மாற்றம் என்னவா இருக்கும்? சும்மா யோசிச்சு பாருங்க. ஜெய் சச்சிதானந்த்.